ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த காலை வேளையிலும் கூட GI 611க்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 84:1 இப்படியாய் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று. இப்பொழுதும் கூட நாம் எக்காலத்தை ஊதும் போது ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வாருங்கள், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 105:1 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று. இப்பொழுதும் நம் தேவனாகிய கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள், ஹல்லேலூயா. முதல் கிருபாசனனே சரணம், ஜகதல ரட்சக தேவா சரணம், தினம் அனுதினம் சரணம், கடாட்சி தினம் அனுதினம் சரணம் சர்வேசா. முதல் கிருபாசனனே சரணம், ஜகதல ரட்சக தேவா சரணம், தினம் அனுதினம் சரணம், கடாட்சி தினம் அனுதினம் சரணம் சர்வேசா. சரணம் நமஸ்கரியும் மர்களாதா சரணம், நம்பினேன் தருணம் தருணம், நம்பினேன் தினம் சரணம் சர்வேசா. நலம் வளரேக திரித்துவா சரணம், நமஸ்கரியும் மர்களாதா சரணம், நம்பினேன் தருணம் தருணம், நம்பினேன் தினம் சரணம் சர்வேசா. அருவுரு அருளரசே சரணம், அன்றும் இன்றும் என்றும் உள்ளாய் சரணம், அதிகுணனே தருணம், கிரணமொழி அருள் வடிவே சரணம் சர்வேசா. அருவுரு அருளரசே சரணம், அன்றும் இன்றும் என்றும் உள்ளாய் சரணம், அதிகுணனே தருணம், கிரணமொழி அருள் வடிவே சரணம் சர்வேசா. உலகிடமேவிய உனதா சரணம், ஓர் கிருபாசன ஒளியே சரணம், ஒளியருள்வாய் தருணம், மனுவோர் குத்தமனே சரணம் சர்வேசா. உலகிடமேவிய உனதா சரணம், ஓர் கிருபாசன ஒளியே சரணம், ஒளியருள்வாய் தருணம், மனுவோர் குத்தமனே சரணம் சர்வேசா.
நிமலா சரணம் நிதீசரீலரின் அதிபதி சரணம் நீராயிரு தருணம் கிருபைக்கொரு ஆதாரா சரணம் சர்வேசா நித்திய தோத்திர நிமலா சரணம் நிதீசரீலரின் அதிபதி சரணம் நீராயிரு தருணம் கிருபைக்கொரு ஆதாரம் சரணம் சர்வேசா திரி முதல் கிருபாசனனே சரணம் ஜகதல ரட்சக தேவா சரணம் தினம் அனுதினம் சரணம் கடாட்சி தினம் அனுதினம் சரணம் சர்வேசா. அல்லேலூயா அல்லேலூயா. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் கூட நம்ம ஒரு ஆங்கில பாடலை பாடி தெய்வ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது யார் நமக்கு எதிராக நிற்கக்கூடும்? When God is with us, when God is fighting for us, no one can stand against us. இந்த வேளையில் அவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், Lord, you are my help. Lord, you are my defender. Lord, you are my savior. Lord, you are my friend. You were always fighting for us, heaven's angels all around. My delight is found in knowing that you wear the victor's crown. You're my help and my defender. You're my savior and my friend. By your grace I live and breathe to worship you. At the mention of your greatness, in your name I will bow down. In your presence fear is silent, for you wear the victor's crown. Let your glory fill this temple, let your power overflow. By your grace I live and breathe to worship you. Interceding as the lost become the found. You can never be defeated, for you bear the victor's crown. You are Jesus the Messiah. You're the hope of all the world. By your grace I live and breathe to worship you.
தேவஜனமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக வருகிற எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் போராட்டம்னாலும் பலவீனம்னாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால அவர் எப்படி எல்லாவற்றையும் மேற்கொண்டாரோ நாமும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவோம். விசுவாசிங்க, தேவனாகிய கர்த்தர் மாறிடாத நேசராக இருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கல்வாரி சிலுவையில தம்முடைய அன்பை நமக்கு தெரிவித்தாரே, தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் நமக்காக கொடுத்து, நமக்காக பாடுபட்டு, நமக்காக மரித்தாரே. நமக்காக மரித்தது மாத்திரம் அல்லாமல் நம்மை காப்பாற்ற மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தாரே. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம்.
பகிர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவராய் அவரை சந்திக்க ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவராய் அவரை சந்திக்க இயேசுவின் மகன் விதி அதை நாளும் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகன் விதி அதை நாளும் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே இதற்கிணை ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தரே, இந்த உலகத்துல எத்தனை உறவுகள் எங்களுக்கு இருந்தாலும் எத்தனை உறவுகள் எங்களை பொய்த்தாலும் அப்பா உம்முடைய மாறிடாத நேசம் இருப்பதனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுக்கென்று ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர், நீர் நம்பத்தக்கவராக இருக்கிறீர். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை சகல தீமை நின்று விடுவித்து காத்து கொள்வார் என்று உடைய வசனம் சொல்லுகிறது. அப்பா நீங்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீங்கப்பா. எங்க தாயின் கருவில உருவேற்படுவதற்கு முன்னமே அந்த நாளிலிருந்தே எனக்கு நீங்க உண்மை உள்ளவராய் இருக்கீங்க. இந்த நாள் வரைக்கும் என்னோடு கூட என்னுடைய குடும்பத்தோடு கூட எனக்கு உண்டான எல்லாவற்றோடு கூட இருந்து எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறீங்களேப்பா. நான் உங்களை நோக்கி பார்க்கவில்லை என்றாலும் என் தேவனாகிய கர்த்தர் என் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறீரே, என்னை பாதுகாக்கிறீரே, என்னை பராமரிக்கிறீரே, என்னை போஷிக்கிறீரே அப்பா. நன்றி. சொல்லலாமா அவரை பார்த்து? உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே
இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர். உம்மை ஆராதிப்பேன். எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிப்பேன். பிடித்துக் கொள்வேன் ஆயுள் முடியும் வரை. சொல்லலாமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. கண்களையும் மேலே பதித்து வைக்கிறேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். கண்களையும் மேலே பதித்து வைக்கிறேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். நான் தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிக்கிறோம் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. நம்ம உள்ளத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசலாம். இவ்வளவு நாள் நம்ம ஆண்டவரை பற்றி நினைத்து பார்க்கவில்லை என்றாலும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விலையேற பெற்ற மணி துளிகளில் அவரை நோக்கி பார்க்கலாம். இதுவரைக்கும் எனக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்கள் எனக்கு உண்மையுள்ளவராக இருந்தீங்க, நீங்கள் எனக்கு உண்மையுள்ளவராக இருந்தீங்க. ஏற்ற வேளையில் ஏற்ற நன்மைகளை என் வாழ்க்கையில் நடக்க உதவி செய்தீங்கப்பா. பலவீனங்கள் வந்தாலும் பலவீனத்தை எடுத்து போட்டு தேவனாகிய கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தீங்களேப்பா. எத்தனை பிரச்சனை வந்தும் போராட்டம் வந்தும் நான் ஒடிந்து போய் விடுவேன், நான் இல்லாமல் போய் விடுவேன் என்று சத்துருக்கள் நினைத்த நேரத்துல தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் என்னை தலை நிமிர செய்தீரே, என்னை என்னுடைய ஸ்தானத்தில் நிறுத்தினீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தரோ உண்மையுள்ளவர். சொல்லலாமா? கர்த்தரோ உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் சொல்லலாமா? அவர் என்னை சகல தீமை நின்றும் விலக்கி காத்துக்கொள்வார். தேவனாகிய கர்த்தரே, எல்லாத்தையுமே நின்று எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பாடல் வரி ரொம்ப அழகா சொல்லிருக்கு. நம்ம அவர் மீது கண்களை வைக்கும் பொழுது நம்ம காலில் என்ன வலைகளாம் வைக்கிறானோ சத்ரு, அதுக்கு ஆண்டவர் நீங்களாக்கி பாதுகாப்பாராம். நம்ம கண்ணை மட்டும் அவர் மேல ஃபோக்கஸ் பண்ணா போதும், வேற எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம கண்களால மாத்திரம் அவரையே பார்த்து கொண்டிருந்தால் போதும். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமா இருந்தாலும் அது வாய்க்காதே போகட்டும். நமக்கு விரோதமாக யார் என்ன வலையை விரித்தாலும் கண்ணிகளை வைத்தாலும் அதற்கு நாம் தப்புவோம். ஏனென்றால் நாம் அவரையே நோக்கி பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாக பற்றி கொண்டவன். ஆண்டவர் நம்ம உறுதியாக பற்றி கொண்டோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். இந்த பாடல்ல சொல்லுது, உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே. நம்ம அவரை மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் வசனம் சொல்லுது. இன்றைக்கு நம்மில்ல பல பேருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஆண்டவரே, இந்த வசனம் சொல்லுதேப்பா, நான் உங்களை நம்புறேன், எனக்கு பூரண சமாதானத்தை கொடுங்க. நம்ம ப்ரே பண்ணலாமா?
ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், எனக்கு பூரண சமாதானம் கொடுங்க. இந்த வார்த்தைகளை சொல்ல, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், இயேசுவே நான் உங்களை நம்புறேன், எனக்கு பூரண சமாதானத்தை கொடுங்க. இயேசுவே நான் உங்களை நம்புறேன், எனக்கு பூரண சமாதானத்தை கொடுங்க. இயேசுவே நான் உங்களை நம்புறேன், என் வாழ்க்கையில பூரண சமாதானத்தை கொடுங்க, என் சபையில பூரண சமாதானத்தை கொடுங்க, என் குடும்பத்துல பூரண சமாதானத்தை கொடுங்க, எங்க நாட்டுல பூரண சமாதானத்தை கொடுங்க. எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே எழும்புகிற சமாதான இன்மைக்கு எழும்புகிற எல்லா காரியங்களை, சத்துருடைய கிரியைகள், அந்தகார வல்லமை இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டுகிறோம். வரப்போகிற புதிய மாதம், இந்த புதிய மாதம், இந்த புதிய வாரத்துல தேவனாகிய கர்த்தர் பூரண சமாதானம், பூரண சமாதானம், பூரண சமாதானத்தோடு கூட எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் பாதுகாப்பீராக. சுற்றி வெளியடைங்க, சுற்றி வெளியடைங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே சுற்றி வெளியடைங்க, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீங்க வெளியடைங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் ப்ரே பண்ணலாமா? என்னை சுற்றி வெளியடைங்க, என் குடும்பத்தை சுற்றி வெளியடைங்க, என் சபையை சுற்றி வெளியடைங்க, ஊழியங்களை சுற்றி வெளியடைங்க, வேலையை சுற்றி வெளியடைங்க, அப்பா என்னுடைய தொழிலை சுற்றி வெளியடைங்க. சுற்றி வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. பூரண சமாதானத்தோடு எங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த வாரத்துல எந்தெந்த பிள்ளைகளுக்கு எந்தெந்த சவால்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அவர்கள் திடமனதோடு கூட ஜெயிக்க, திடமனதோடு கூட மேற்கொள்ள, அதை எதிர்கொள்ள தேவனாகிய கர்த்தர் உங்க பலன, கிருபைய, ஞானத்தை, வல்லமை நீர் கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீரை முற்றும் முடிய காத்துக்கொள்வீராக. உடைய கரங்களை எங்களுடைய ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.